எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கியூ அப்படிங்கிற கான்செப்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வித் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனோட நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். சோ கியூ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சோ கியூங்கிறது ஒன் ஆஃப் தி டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி எலமெண்ட்ஸ். சோ அப்ப எலமெண்ட்ஸை என்ன மாதிரி ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா FIFO ஆர்டர் அப்படிங்கறதுல ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. FIFO அப்படிங்கிறது FIFO. FIFO மீன்ஸ் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டர் அப்படிங்கிறது. இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எந்த எலமெண்ட்டை நம்ம உள்ள இன்சர்ட் பண்றோமோ அந்த எலமெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கும் அப்படிங்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைன்ல நிக்கக்கூடிய ஒரு கியூ லைன். சோ அப்ப அந்த கியூல யார் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வருவாங்க. சோ அந்த கான்செப்ட் தான் இந்த கியூ அப்படிங்கிறது. சோ அப்ப இதுல என்ன ஆபரேஷன் இருக்கு அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இருக்கு. புஷ் அண்ட் பாப் அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸ் ஆஃப் ஆபரேஷன் இருக்கு. புஷ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, உள்ள எலமெண்ட்டை கியூக்குள்ள இன்சர்ட் பண்றதுக்கு பேர் தான் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப் அப்படிங்கிறது கியூல இருந்து எலமெண்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கு பேரு பாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து கியூ அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை பத்தின ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். சோ இப்ப இதுக்கு நம்ம இந்த கியூ ப்ரோக்ராம் எப்படி C++ல போடுறது அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோ செஷன்ல நம்ம பார்க்க போறோம். சோ டர்போ C++ ஆப் அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்குவோம். சோ Alt F ஃபைல்ல போய் நியூ கொடுத்துட்டு, சோ இப்ப வழக்கம் போல நம்ம C++ல நமக்கு தேவையான ரெண்டு ஹெடர் ஃபைல்ஸ், iostream.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலும் and then conio.h அப்படிங்கிற இந்த ரெண்டு ஹெடர் ஃபைல் நமக்கு நீடட். சோ இந்த ரெண்டு ஹெடர் ஃபைலை கொடுத்ததுக்கு அப்புறமா கியூவை நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக அதுக்கு ஒரு அரே கிரியேட் பண்றோம். சோ அந்த அரேயோட நேம் வந்து நான் கியூனே வச்சுக்கிறேன். சோ அந்த அரேயோட சைஸையுமே நான் ஸ்டாட்டிக்கா கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நமக்கு நீடட் வேரியபிள்ஸ் அண்ட் தென் நம்ம ஸ்டாக் பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம் அப்படின்னா, ஸ்டாக்ல வந்து டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திருந்திருக்கோம். இதுல ரெண்டு விஷயம் அதே மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் தென் ரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் சைட் அண்ட் தென் ரியர்ங்கிறது பேக் சைட் ஆஃப் தி கியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த ரெண்டை மென்ஷன் பண்றதுக்காக ஒரு வேரியபிள். சோ ஃப்ரண்ட் அப்படிங்கிறது 1 அண்ட் தென் ரியர் பேக் வந்து -1 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். சோ இது வந்து நமக்கு நீடடான வேரியபிள்ஸ் குளோபலா டிக்ளேர் பண்ணிக்கிறோம். சோ அப்ப இதுல கியூல வந்து இந்த கியூ ஆபரேஷனை நம்ம நார்மல் C++ ப்ரோக்ராம் தான் போட போறோம். வித்அவுட் using classes and object. Class and object நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. சோ இதுல நான் ரெண்டு ஆபரேஷன் சொல்லியிருந்தேன். சோ ஒன்னு வந்து புஷ் அண்ட் தென் பாப் அப்படிங்கிறது. சோ அப்ப புஷ் ஆபரேஷனை பண்றதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வைக்கக்கூடிய டேட்டா டைப் void. அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் இன்சர்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். சோ அந்த ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணி, சோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல தான் புஷ் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான கோடிங்கை நம்ம எழுத போறோம். சோ அப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் val அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, நாம என்ன எலமெண்ட்டை உள்ள கியூல ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த இன்புட்டை கெட் பண்றதுக்காக இந்த வேரியபிள். சோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், which means rear equal to n-1. which means rear equal to n-1. so which means இது என்னது அப்படின்னா, கியூவோட ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கா இல்லையா, கியூல ஸ்பேசஸ் வந்து அவைலபிளா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கான கண்டிஷன். சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நமக்கு சி அவுட்ல என்ன பிரிண்ட் பண்ணிடணும் அப்படின்னா, கியூ இஸ் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லிடணும். ஸோ விச் மீன்ஸ் கியூல நமக்கு ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லிடுறது. அண்ட் தென் சப்போஸ் ஃபால்ஸா இருந்துச்சு அந்த பார்ட் வந்து எல்ஸ் பார்ட் ரன் பண்றோம். ஸோ எல்ஸ் பார்ட் சப்போஸ் இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நாம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். சோ அப்ப ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் ஃப்ரண்ட் வந்து ஈக்குவல் டு -1 இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் அப்படிங்கிற பொசிஷனை 0 ஆக்கிறோம். அப்படி இல்ல ஃப்ரண்ட் வந்து ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா நமக்கு அடுத்த இன்சர்ட் பண்றதுக்கான ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். சோ அப்ப சி அவுட்ல நார்மலா இன்சர்ட் தி எலமெண்ட் இன் கியூ. சோ நம்ம என்ன எலமெண்ட்டை இன்புட்டா கொடுக்க போறோமோ அதை ஜஸ்ட் ஒரு யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிற மாதிரி. சோ அவங்க கொடுக்கக்கூடிய எலமெண்ட்டை சிஇன் யூஸ் பண்ணி நாம val அப்படின்னு சொல்லி அந்த வேரியபிள்ல கெட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு
சோ அப்ப உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம், கியூல இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியரோட பொசிஷன் விச் மீன்ஸ் என் பொசிஷன் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிரணும். சோ என் பொசிஷன் ரியர் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம், அதாவது என்னன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்பயுமே கியூ வந்து எம்டிஆ இருக்கு, இதுதான் கியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கியூ எம்டிஆ இருக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும். which means இதான் ஃப்ரண்டா இருக்கும், இதுதான் ரியராவும் இருக்கும், கியூவோட ரியராவும் இருக்கும் அப்படின்றப்ப அப்ப அந்த கியூ ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரண்ட் பொசிஷனையும் கியூ ரியர் பொசிஷனையும் நம்ம அப்டேட் பண்ணணும். சோ அதுக்கான வேல்யூ தான் இது. சோ அப்ப ரியரை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப கியூ ஆஃப் நம்ம அரேல, அந்த அரேல ரியர் அந்த கியூல பொசிஷன் வேல்யூ, அதுல நாம வாங்கக்கூடிய இன்புட்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுறோம். சோ இதுதான் வந்து நமக்கு எதுல நடக்க போகுது அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல நடக்க போகுது. சோ இதுதான் வந்து கியூக்குள்ள எலமெண்ட்டை புஷ் பண்றதுக்கான ப்ராசஸ். சோ அதே மாதிரி கியூல இருந்து எலமெண்ட்டை பாப் அவுட் பண்றதுக்காக நாம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குரிய டேட்டா டைப் void. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நேம் வந்து டெல்னு வச்சுக்கிறேன், which means delete in the sense represent பண்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். சோ ஃபங்க்ஷன் நேம் ஃபுல்லாமே மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சோ இப்ப இங்க ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், if அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். இதுல என்ன செக் பண்றோம் அப்படின்னா ஃப்ரண்டோட பொசிஷன் ஈக்குவல் டு -1 இருந்துச்சு, அல்லது இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து பைப் சிம்பிள் வாங்க. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன். சோ இஃப்ல நான் ரெண்டு கண்டிஷன் கொடுக்க போறேன், எய்தர் இந்த கண்டிஷன் இல்லைன்னா எய்தர் செகண்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுனாலே இது எக்ஸிக்யூட் ஆகணுங்கிற மாதிரி. ஆர்எல்ஸ் ஃப்ரண்டோடைய பொசிஷன் வந்து ரியரை காட்டிலும் கூட இருந்துச்சுன்னா, கரெக்ட், ஃப்ரண்டோட பொசிஷன் ரியரை காட்டிலும் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில அங்க எலமெண்ட் உள்ள இருக்கு. சாரி, which means ஃப்ரண்டோட பொசிஷன் ரியரை காட்டிலும் கூட இருந்துச்சு அப்படின்னா எந்த தாண்டிலும் போகுது ஃப்ரண்ட் அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன அர்த்தம் அப்படின்னா கியூல எலமெண்டே இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ அததான் இங்க வந்து என்ன மென்ஷன் பண்றாங்க. சோ புஷ் பாப் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம செக் பண்ணணும் கியூ வந்து எம்டியா இருக்கா இல்லையாங்கிறத. சோ ஸ்லாஷன், சோ கியூ இஸ் கியூ அண்டர் ஃப்ளோ. சோ முடிச்சுட்டு இதை ரிட்டர்ன் பண்ணிடணும். தட்ஸ் இட். Sorry, not return, break. Because நம்ம கொடுத்திருக்க டேட்டா டைப் void கொடுத்திருக்கோம், சோ ரிட்டர்ன் நம்மளால கொடுக்க முடியாது. அண்ட் தென் சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா என்ன எலமெண்ட்டை பாப் அவுட் பண்ணுது அப்படிங்கறத டிஸ்ப்ளே பண்ணணும். சோ சி அவுட்ல /n element deleted from queue, என்ன எலமெண்ட் நமக்கு வெளியில டெலீட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். போட்டுட்டு சோ எலமெண்ட் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்டோட பொசிஷனை நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிடணும். ஸ்டார்டிங் பொசிஷன் மாறிடும். சோ ஒரு எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்தது ஃபர்ஸ்ட் வெளியே போயிருச்சு அப்படின்னா அப்ப மீதி இருக்கிற எலமெண்டோட பொசிஷன்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். சோ ஃப்ரண்ட்டை வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிடுறோம். அண்ட் தென் இந்த எல்ஸை வந்து அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சோ இதுதான் வந்து இதோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த delete ஃபங்க்ஷன் அப்படிங்கறத க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சோ இந்த ஃபங்க்ஷன் ஃபார் பாப். சோ இப்ப புஷ் பாப் எந்த ஒரு ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம கியூல என்ன எலமெண்ட் இருக்குங்கிறத டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணும். சோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன், சோ void display அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். கியூல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வியூ பண்ணி பாக்குறதுக்காக, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத வியூ பண்ணி பாக்குறதுக்காக நாம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். இந்த ஃபங்க்ஷன் எழுதும் போதுமே இஃப்ல வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், ஃப்ரண்டோட பொசிஷன் -1 இருந்துச்சு அப்படின்னா அதாவது கியூ எம்டியா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றோம். சப்போஸ் ஃப்ரண்டோட பொசிஷன் -1 இருந்துச்சு அப்படின்னா which it represents that q is empty. so /n, so q is empty. or else, so else partல or else என்ன ஆகுது அப்படின்னா coutல /n, அப்ப நம்ம சப்போஸ் கியூல எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதை டிஸ்ப்ளே பண்ண போறோம். q elements are, சோ கியூங்கிறது ஒரு அரே மாதிரி கான்செப்ட். சோ அப்ப அதுக்கு லூப்பிங் கான்செப்ட் தேவை. சோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி int i equal to front பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எது வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னா ரியர் பொசிஷன், which means அந்த கியூவோட எண்ட் வரைக்கும் ரன் ஆகணும். சோ i++. இதுல நம்ம எதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த அரே கியூ அப்படிங்கிற அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு எலமெண்டா அது பிரிண்ட் ஆகிக்கிட்டே நமக்கு வரப்போம்.
ஸோ ஸ்லாஷ் n போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்எல் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்க ஸ்லாஷ் n அப்படிங்கறதையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் n சாரி. ஸோ அப்ப இந்த லூப்பிங் இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் எல்ஸ் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். சோ ஓவரால் நமக்கு இந்த ப்ரோக்ராம்ல கியூல தேவைப்படக்கூடிய அத்தனை ஃபங்க்ஷன்ஸையுமே நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்ப மெயின் ஃபங்க்ஷன் எப்பயுமே ஒரு சி ப்ரோக்ராமா இருக்கட்டும், சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், மெயின் ஃபங்க்ஷன் இல்லாம ரன் ஆகாது. சோ மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். சோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். சோ இங்க இருந்து தான் நம்ம மேல கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கால் பண்ண போறோம். சோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி சாய்ஸஸ் மூலியமா நம்ம வந்து இதை டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ அதனால இங்க நான் அந்த சாய்ஸ் வாங்குறதுக்காக ஒரு இன்டீஜர் வேரியபிள் சிஹெச் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள் அண்ட் தென் பழைய அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக கிளியர் ஸ்கிரீன் அப்படிங்கறதையும் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபார் formatting options for displaying the output in a neat manner, I'm using the formatting options /n/t/t and mentioning the program names, which means Q operations. And then cout. Now நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா size of the queue வந்து வாங்குறோம். so enter the size of the queue. which means நம்ம எவ்வளவு கெபாசிட்டி அந்த queueக்கு அப்படிங்கறத நம்ம கெட் பண்ணிக்கிறோம். so do while loop கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம switch case ரன் பண்ண போறோம். so doல cout choices. இதெல்லாம் வந்து அவுட்புட்டை வந்து நம்ம நீட்டா டிஸ்ப்ளே பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும். cout and then /n one dot insert element cout two dot delete element /3 dot display element cout exit. and then so நம்ம இதுல அவங்க எந்த சாய்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வாங்கணும். so enter your choice. enter your choice. அத நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸை இன்புட்டா எதுல வாங்குறோம் அப்படின்னா CH அப்படிங்கிற நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிள்ல கெட் பண்ணிக்கணும். சோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஸ்விட்ச்ல இந்த சாய்ஸை பாராமீட்டரா பாஸ் பண்றோம். சோ ஸ்விட்ச்ல ஃபர்ஸ்ட் கேஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் அவங்க கொடுத்த கேஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை ரன் பண்ண போறோம் அப்படின்னா இன்சர்ட் அப்படிங்கிற ஆபரேஷனை ரன் பண்ண போறோம். கியூல இன்சர்ட் ஆபரேஷனை ரன் பண்ண போறோம். சோ அந்த இன்சர்ட் ஆபரேஷன் நம்ம இன்சர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல போட்டிருக்கோம். சோ ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறோம். கால் பண்ணிட்டு இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறமா உள்ள கியூல என்ன எலமெண்ட் இருக்குங்கிறத டிஸ்ப்ளே பண்ணி பாக்குறதுக்காக டிஸ்ப்ளே ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறோம். இந்த ரெண்டு ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேஸ்ல இருந்து அது பிரேக் ஆகி வந்துடும். சப்போஸ் கொடுத்தது கேஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெலிட், அதாவது பாப் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போறோம். delete ஆபரேஷன். சோ அந்த delete ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக del அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கியூவை டிஸ்ப்ளே பண்ணி பாக்குறதுக்காக டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபைனலா கேஸ் முடிஞ்சதுங்கிறதுக்காக பிரேக் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்றோம். இது போக கேஸ் 3 அப்படிங்கிற ஒரு கேஸ் 3 அப்படிங்கிற ஒரு இதுல சப்போஸ் கேஸ் 3 கொடுத்தாங்கன்னா அரே கியூல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறோம். சோ which means இது டிஸ்ப்ளே ஆபரேஷன். சோ அதை டிஸ்ப்ளே பண்ணி பாக்குறதுக்காக டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். ஃபைனலா அந்த கேஸ் முடியறதுக்கு பிரேக். சோ கேஸ் 4 சப்போஸ் கொடுத்தாங்க எனக்கு எந்த ப்ராசஸுமே வேணா, நான் ப்ரோக்ராமை விட்டு வெளியே வரணும், அவுட்புட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னாங்கன்னா சோ அவங்க கேஸ் 4 கொடுக்குறாங்க அப்படின்னா கேஸ் 4 இஸ் ரெப்ரசன்டிங் exit. so break.
ஸ்விட்சை முடிச்சுட்டு இங்க வந்து நம்ம do மேல do ஆரம்பிச்சோம். சோ அந்த do வந்து இங்க while அப்படின்னு போட்டு ch not equal to 4 இருக்கிற வரைக்கும் இது சுத்த போகுது. அடுத்து get ch அப்படிங்கிறது ப்ரோக்ராம் டெர்மினேட் பண்றதுக்காக போட்டுட்டு ஃபைனலா மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுவோம். சோ இப்போ இது எல்லாமே நம்ம கோடிங் மூலமா முடிச்சிட்டோம். இதை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுக்கு alt c கம்பைல் ஃபர்ஸ்ட். சோ கம்பைல் பண்ணிட்டு 4 எரர்ஸ் இருக்கு, which means misplaced break, unexpected. So there is an brackets, there are mobs. Wait. Let's see. Let's while switch is closed properly, and then do while is closed properly. Only one. So இங்க வந்து brackets வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிருக்கு. சோ அந்த brackets நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சோ இது வந்து சாரி, இது வந்து நம்ம டெலீட்ல queue underflow ஆயிருச்சு அப்படின்னா நம்ம நத்திங் எம்டியா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அது போட்டிருக்கோம். அண்ட் தென் ரன் பண்றோம். ஸோ இப்போ சைஸ் ஆஃப் தி queue என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்குவோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இன்சர்ட் பண்ண போறேன் queueல. ஸோ என்டர் தி சாய்ஸ் 1 இன்சர்ட் ஆபரேஷன் பண்ண போது என்ன எலமெண்ட் இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா 20 அப்படிங்கிற எலமெண்ட் இன்சர்ட் பண்ண போறேன். which means queue elements are 0. Just a minute. So இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட் கம்பைல் பண்ணி பாருங்க, ரன் பண்ணி பாருங்க. ஸோ சைஸ் ஆஃப் தி queue ஒரு 10 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ப அதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் queueல இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ 20 அப்படிங்கிற எலமெண்ட்டை இன்சர்ட் பண்றேன். ஸோ 20 அப்படிங்கிற எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த queueல என்ன எலமெண்ட் இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அகைன் நான் இன்சர்ட் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றேன். இப்ப 25 அப்படிங்கிற எலமெண்ட்டை இன்சர்ட் பண்றேன். சோ queueல இப்ப டோட்டலா 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, 20, 25. சோ இதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் உள்ள வந்தது வந்து 20. சோ அப்ப நம்ம இப்ப பாப் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 20 அப்படிங்கிறது பாப் அவுட் ஆகி வெளியே வரணும். சோ செகண்ட் சாய்ஸ் டெலீட் எலமெண்ட் கொடுக்குறேன். சோ நல்லா பாருங்க, எலமெண்ட் queueல இருந்து வெளியே வந்தது 20 அப்படிங்கிறது வெளியே வந்ததுக்கு அப்புறமா queueல என்ன எலமெண்ட் மீதி ரிமைனிங் இருக்கு அப்படின்னா 25. இப்ப queue டிஸ்பிளே பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 25 மட்டும் அப்படிங்கறத ரிமைனிங். சோ இதுதான் டோட்டலா queue அப்படிங்கிற ஆபரேஷன். சோ இதுல நீங்க எக்ஸிட் பண்ணி வரணும் அப்படின்னா 4 அப்படிங்கிற சாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வெளியில எக்ஸிட் ஆகி உங்களுக்கு கோடுக்கு வந்துடும். சோ இந்த கோட்ல ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னது அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட் ஈக்குவல் டு -1 நம்ம செக் பண்ணிருக்கோம். அதை -1 செக் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃப்ரண்டோட பொசிஷனை 0 அசைன் பண்ணிக்கணும். சோ திஸ் இஸ் தி queue ஆபரேஷன். சோ இப்படிதான் வந்து queue இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு C++ கோடிங்கை யூஸ் பண்ணி. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.